இந்திய ஸ்கேட்டிங் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் தான் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பதாக உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் 2 தங்கம் உட்பட 3 பதக்கம் என்று ஆனந்த்குமார் கூறியிருக்கிறார். நமது செய்தியாளர் அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை இப்போது பார்க்கலாம். உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில முதல் முறையா இந்தியாவிற்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? என்ன மாதிரியான அனுபவங்களை கொடுத்துச்சு? வேர்ல்டு சாம்பியனா திருப்பி சொந்த ஊர் வந்தது இந்த மாதிரி இருக்கு? முதல்ல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம நாட்டுக்காக முதல் தங்கப்பதக்கம் என்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 1 இல்லை 2 வின் பண்ணது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கை வந்து 1.45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஸ்கேட் பண்ணியிருக்கணும். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில் ஸ்கேட் பண்ணுறதுன்றது வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம் தான். ஏன்னா எல்லா நாட்டிலேருந்தும் பெஸ்ட் ஸ்கேட்டர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் அங்கே ஸ்கேட்டிங் ரிங்க்கு அந்த வென்யூ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ட்ராக் எப்படின்னா இன்டோர் ட்ராக் இருக்கும். ஸோ அங்கே இன்னும் வேகமாக போகலாம். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணதை. ஸ்கேட்டிங்கில் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது? எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது? அடுத்த தலைமுறை வீரர்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க? 22 வயதில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய வார்த்தை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ் நம்ம இந்தியாவிலேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டிங் ரிங்ஸுமே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ட்ராக் இருக்குது இப்போ இங்கே சென்னையில். ஸோ கண்டிப்பாக நிறையா ஸ்கேட்டர்ஸ் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இந்தியன் டீம்லேயும் தமிழ்நாடு தான் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ் இந்தியன் டீம்லேயும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போனால் நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நீங்கள் எப்படி ஸ்கேட்டிங்கை சூஸ் பண்ணீங்க? இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவேன்? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்கள் அக்கா ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் நானும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து சும்மா விளையாட்டுக்காக ஜாலியாக தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் போக போக டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சு நேஷ்னல் லெவல், அப்புறம் இந்தியன் டீமில் செலக்ட் ஆயிருந்தேன் 15 வயசில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு, இந்த ஸ்போர்ட்டில் வந்து ப்ரொஃபஷனலாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிய விளையாட்டு போட்டியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வின் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இன்னமும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இப்போது சென்னையில் வந்து அந்த மாதிரி ட்ராக் இருக்குது. 200 மீட்டர்ஸ் ட்ராக் இருக்குது. புதுசாக இப்போ அந்த ட்ராக்கை கோட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி இப்போது எந்த ஊர்லலாம் ட்ராக்ஸ் இல்லையோ அங்கெல்லாம் ட்ராக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஊரோட ஸ்கேட்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்கேட்டர்ஸ்க்கு வந்து இந்த ரோடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.